தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். திமுக உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ வழக்கு விசாரணை தடை கோருகிற ஒரு மனுவை உச்சநீதிமன்றத்தில் திமுக மனுவை அவர்கள் ஏற்றுக்கொள்ள சொல்லுகிறார்கள். அருணா ஜெகதீசனுடைய விசாரணையை தொடர வேண்டுகிறார்கள். சிபிஐக்கு தடை, அருணா ஜெகதீசன் விசாரணைக்கு உத்தரவு. இது விஜய்க்காக திமுக செய்கிற உச்ச நீதிமன்ற சட்ட போராட்டம். விஜய் என்ன சொல்லுகிறார்? அஸ்ராகாருக்கு விசாரணை வேண்டாம், சிபிஐ விசாரணை வேணும். அதே போல தனி நீதிபதி செந்தில்குமார் விசாரணை வேண்டாம் என்று விஜயம், திமுக வேண்டும் என்றும் கேட்கிறது. இப்பொழுது நிலைமை, சிபிஐ விசாரிக்கிறது, ஆதவர்ஜனாவை விசாரிக்கிறது, புஷி ஆனந்தை விசாரிக்கிறது. இப்படி விசாரித்து விசாரணை வளையத்துக்குள் விஜய் கொண்டு வரப்படுகிறார். அப்படி கொண்டு வரப்படுகிற பொழுது என்டிஏ கூட்டணிக்குள் விஜய் கொண்டு வரப்படுகிறார். அப்படி விஜய் என்டிஏ கூட்டணிக்குள் வந்துவிட்டால் எடப்பாடியோடு கூட்டு, பாஜகவோடு கூட்டு, இது நடந்துவிட்டால் திமுக வெற்றி பெறார், திமுக தோல்வியடையும், டெபாசிட் வாங்காது. ஆனால் இப்பொழுது திமுகவுக்கு உடனடியாக புத்தி தெளிவடைந்து விஜயை காப்பாற்றுகிறார்கள். விஜய்க்கு இப்போ சிபிஐ நெருக்கடி அதிகமாகி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் விஜயே திமுகவிடம் மன்றாடுகிற ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறது. திமுக உன்னை நான் தான் காப்பாற்ற முடியும், நீ தனித்து நின்றால் ஒன்று நீ வந்து விடுவாய், இல்லை என்றால் நான் வந்து விடுவேன், அதிமுக வராது. இதுதான் திமுகவினுடைய இரட்டை வேடம். திமுகவை எதிர்க்கிற விஜயை திமுகவை காப்பாற்றுகிறது. திமுக சிபிஐ விசாரணை வேண்டாம் என்று சொல்லுகிற பொழுது திமுக விஜயை ஒரு சாப்ட் கார்னராக வைத்திருக்கிறது. ஆரம்பத்திலிருந்து விஜய் மீது நெருக்கடி கொடுக்கவில்லை, விஜய் போக்குக்கை விட்டு விட்டது. விஜய் தான் திமுக பார்த்து பயப்படுகிறார்களே தவிர திமுக விஜய் தனித்து நிற்க வேண்டும், தனித்து நின்று வளர வேண்டும் திமுக நினைக்கிறது. இந்த சிபிஐ வழக்கு விசாரணைக்கு தடை கோருகிறதனுடைய பின்னணி இதுதான். காரணம், என்டிஏ கூட்டணி விஜய் வந்து அதிமுக கூட்டணியில் இணைந்து விட்டால் திமுக அற்ற பிளாப் ஆயிரும். விஜயும் விஜயகாந்தை போல காணாமல் போய்விடுவார். இப்போ விஜயை திமுக சிபிஐ விசாரணை தடை போட்டு தடையிலிருந்து தடை போட்டுவிட்டால் விஜய் தனித்து தான், அதில் மாற்றமே இல்லை. விஜய் தனித்து தான் நிற்க போறார். தனித்து நின்றால் திமுக ஓட்டு திமுகவுக்கு வந்துவிடும். ஓட்டை பிரித்தால் அதிமுக படு தோல்வி அடையும். இதுதான் திமுகவினுடைய ராஜதந்திரிகளுடைய கணக்கு. அந்த கணக்கு விஜய்க்கு ஒரு வழியாக பாதுகாக்கப்படுகிறது. விஜய் தனித்து நிற்பதற்கு விரும்புகிறார், ஆதவர்ஜனா விரும்புகிறார். ஆனால் ஆதவர்ஜனா விஜய் இரண்டு பேருமே பிஜேபியிடம் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதற்கு திமுகவினுடைய உதவியை நாம் மறைமுகமாகவோ நேரடியாகவோ கோர வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். அப்படி தள்ளப்பட்டு விட்டதனுடைய விளைவுதான் இப்போ விஜயை காப்பாற்றுகிற பாஜக. திமுகவிடமிருந்து பாஜக காப்பாற்றியது, இப்போ பாஜகவிடமிருந்து திமுக காப்பாற்றுகிறது. நீங்க ஜெகத் கஸ்பார் ஒரு கருத்தை சொல்லுகிறார்,
2009 ஈழப் போராட்டம் நடந்து கொண்டிருந்த பொழுது நீங்கள் டெல்லி அரசியல் பார்ப்பனர்கள், ஆர்எஸ்எஸ், பிஜேபி சங்கி கூட்டம் சீமானை சிறையில் அடைத்து கைது செய்து சீமானை ஒரு தலைவராக உருவாக்கியது. அதுதான் ஈழ போராட்டத்தினுடைய கோபம் தற்காலிகமாக வடிகட்டப்பட்டது. இல்லை என்றால் அது அந்த மக்களுடைய அழுத்தம் மிக கடுமையாக திராவிட இயக்கங்களின் மீது மோதி திராவிட இயக்கங்களிலிருந்து ஒரு தமிழ் தேசிய அரசியல் பிறந்திருக்கும். பாஜக இந்த சங்கி சைமனை திட்டமிட்டு உருவாக்கியது என்று அந்த குழுவிலே இருந்த ஜெகத் கஸ்பார் சொல்லுகிறார். அதில் உண்மை இல்லாமல் இருக்காது. ஜெகத் கஸ்பாரை போன்றவர்கள் சீமானை ஒரு தமிழ் தேசிய தளத்தில் உருவாக்குவதற்காக, ஒரு தமிழ் தேசிய அரசியலை கட்டமைப்பதற்காக ஈழத்தமிழர்கள் பல நாடுகளிலிருந்து பல கோடிகளை குட்டி கொடுக்க தயாராக இருந்தார்கள். குடிகார மணிவண்ணன், 24 மணி நேரம் போதையிலே இருக்கிற மணிவண்ணன், சினிமாக்கார மணிவண்ணன், அதே போல சத்யராஜ், திராவிட இயக்கம் என்று பெரியார் திடலிலே ஒளிந்து கொண்டு பெரியாரை ஒழித்து கொண்டு இருக்கிற வீரமணியை தவிர அவருக்கு வேறு திராவிட இயக்கத்தினுடைய பிதாமகன் யாரையுமே தெரியல. இது போன்ற சக்திகள் 2009 சீமானை பாராட்டி சீராட்டி ஒரு தமிழ் தேசிய தலைவனாக உருவாக்குவதற்கு முயற்சி செய்தார்கள். ஆனால் சீமான் அதையெல்லாம் கருத்திலே கொள்ளாமல் தன்னுடைய அந்த புறத்தில் இலைகளை உலகம் முழுக்க இருந்து கொட்டி கொடுத்த அந்த சுகபோக டாலர்களில், பவுண்ட்ஸுகளில், யூரோக்களிலே செல்வ சீமானாக செல்வ செழிப்பிலே சினிமா எடுத்து அந்த புற நாயகிகளோடு கட்டிப்பிடித்து கொஞ்சம் குமரிகளோடு, இதுதான். இதை தவிர வேறு எந்த நோக்கம் இல்லை. இன்னைக்கு வரைக்கும் அந்த நோக்கம் இல்லை இந்த சைமனுக்கு. தமிழ் தேசியம் எங்கே அழிக்கப்பட்டது? சீமானிடம் கொடுத்து அது அழிக்கப்பட்டது. சீமானை தவிர வேறு எந்த சக்தி வந்திருந்தாலும் இன்று திராவிட இயக்கங்களுக்கு மாற்றாக தமிழ் தேசியம் ஒரு தகுதியான தலைமையை பெற்றிருக்கும். அது இல்லாமல் போனது திட்டமிட்டு திராவிட இயக்கங்களுக்கு மாற்றாக இந்த சீமானிடம் தமிழ் தேசியம் அடைபட்டு கிடக்க வேண்டும் என்று திராவிடம், ஆரியம், பௌத்தம் மூன்றும் சேர்ந்துதான் இந்த சங்கி சீமானை உருவாக்கியது. அதே போன்ற நிலைமை 2025 தமிழினத்திற்கு நேர்ந்திருக்கிறது. அதுதான் இந்த விஜய் அரசியல் சுட்டு போட்டாலும் தெரியாது. என்ன தெரியும்? நடிக்க தெரியும். நடிப்புக்கான நாயகிகளை தேட தெரியும். 25 வருடமும் சுகபோக வாழ்க்கை தான். வறுமையும் தெரியாது, வறுமையில் இருப்பவனை பற்றியும் தெரியாது. ஆனால் இந்த மக்கள் கொண்டாடுகிறான். ஏன் கொண்டாடுறான்னா திமுக ஒரு மாபெரும் ஊழல், அதிமுக ஊழலுக்கெல்லாம் ஊழல். இந்த 2 ஊழல்களிடமிருந்து இந்த மக்கள் விடுபட முடியுமா என்று யாரை தேடுறான்? விஜயை தேடுறான். அத்தனை பேரும் திமுக அதிமுக ஓட்டு போட்டு எந்த மாற்றம் வரல. சென்னையில் 4000 கோடி ரூபாய் குண்டும் குழியுமா இருக்கு. எங்கே போனாலும் போட்டில் தான் போகணும். மக்கள் கோபப்பட்டு அவன் ஒரு வழியாக உணர்ச்சியற்ற ஜடமாக போயிட்டான். சரி, விஜய் வந்தா இந்த 4000 கோடி மக்களுக்கு செலவிடப்படணும் நம்புறான் இந்த மக்கள். திராவிடம், அதிமுக 2 கட்சிகளிலிருந்து தமிழ்நாட்டை மீட்டெடுக்க முடியுமா என்று நம்புறான். 8 கோடி பேர், 10 கோடி பேர், வாக்காளர் 6.5 கோடி பேர் நம்புறான், தேடுறான். அதனால விஜய்கிட்ட போறான். விஜய் இன்னொரு சீமான், இன்னொரு சைமன். 2009 சைமன் தான் இந்த ஜோசப் விஜய். அன்னைக்கு ஒரு சைமன், இன்னைக்கு ஒரு ஜோசப். 2 பேருமே சினிமாக்காரன். சினிமாவில் என்ன தெரியும்? அந்த புறத்து நாயகிகளுடைய கொடி இடை
இதுதான் தெரியும். இதை வைத்துக்கொண்டு எப்படி இந்த இனத்தை மீட்டெடுப்பது? இந்த இனம் மிக கடுமையாக பாதிக்கப்படுகிறது. 50 லட்சம் வாக்காளர் வாக்குரிமை பறிக்கப்பட்டிருப்பதாக செய்தி வருது. என்ன காரணம்? இவன் பூரா திராவிட இயக்கத்துக்கு சொந்தக்காரன், தமிழ் தேசியத்துக்கு சொந்தக்காரன், சிறுபான்மை முஸ்லீம், கிறித்துவன், ஷெட்யூல் ட்ரைப்ஸு, அம்பேத்கரை தெரிந்தவன், அத்தனை பேருடைய வாக்கு தான் 50 லட்சம். இதை அரசியல் தெளிவே இல்லாமல் போச்சு தமிழ்நாட்டில். உதயநிதிட்டியா போய் அரசியல் தெளிவு வர முடியும்? இல்லை விஜய்கிட்ட போய் அரசியல் தெளிவு வர முடியுமா? இல்லை வேலுமணிகிட்ட போய் அரசியல் தெளிவு வர முடியுமா? இல்லை அன்புமணிகிட்டையும் சௌமியா அன்புமணிகிட்டையும் போய் அரசியல் தெளிவு வர முடியுமா? இதுதான் இன்றைய தமிழகம். எங்கே தேடுவது? தமிழருடைய வாழ்க்கையை எங்கே தேடுவது? தமிழ் தேசிய அரசியலை எங்கே போய் தேடுவது? மலையாளிக்கு பினராயி விஜயன் இருக்கான், அசைக்கப்பட முடியாத தலைவன். 4 வழிச்சாலையே வேண்டாம், என் காடு மலையில் அழிக்க வேண்டாம், இந்த ரோடே போதும், இயற்கையை பாதுகாக்கணும். 1 லட்சம் கோடி தேவையில்லை. எடப்பாடி ஹைவேஸில் 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடின்னு திருடியதை போல பினராயி விஜயனுக்கு தேவையில்லை. இந்த மக்கள் ஓட்டு போட்டால் முதலமைச்சராக இருக்கிற, ஓட்டு போடலையா வீட்டுக்கு போயிடுறேன். ஆனால் இங்கே இந்த திராவிட இயக்கத்தில் அதிகாரத்துக்கு வருவதற்கு 1 லட்சம் கோடி வேணும். 1 லட்சம் கோடி எங்கே திருடுவது? அங்கே தான் திருடணும். போடாத ரோடு, வெட்டாத ஏரி, குண்டு பொழுப்புக்கு 500 ரூபா. சாதாரண அலிபாய் வேலுமணி பல லட்சம் கோடிகளை வைத்து கொண்டு இருக்கார். சொன்னால் மக்கள் ஏதோ கற்பனை கதையை தட்டி விடுகிறேன்னு நினைக்கிறான். முதலமைச்சர் கனவிலே இருக்கிறார் வேலுமணி. இப்படி இவர்களுக்கு கோடிகள் கோடிகள் அரசு கஜானாவில் இருந்து ரோடு போடுறோன்னு ஒரு 500 கோடி எடுத்துக்கிறான். பாலம் கட்டணும் 500 கோடி எடுத்துக்கிறான். விழுப்புரத்தில் ஏவா வேலு கட்டின அட்டையில் கட்டின பாலம் அடிச்சுட்டு போயிடுச்சு. இப்போ ஏவா வேலு காலம், நேரு காலம், செந்தில் பாலாஜி காலம், மூர்த்தி காலம், இவர்கள் தான் திராவிட இயக்கத்தினுடைய பிதா மகன். இந்த மக்களை காப்பாற்ற வானத்தில் இருந்து குதித்த ஆபத் பாந்தவர்கள். நம்ப முடியுமா? நேரு மூர்த்தியும் செந்தில் பாலாஜியும் ஏவா வேலும், இந்த பக்கம் வேலுமணி, தங்கமணி, ஹெல்த்தி விஜயபாஸ்கர், எடப்பாடி, இவர்கள் இந்த பக்கம். இவர்கள் தான் திராவிட இயக்கத்தினுடைய அடையாளங்கள், அதிகாரங்கள். அத்தனை ஐஏஎஸ் ஐபிஎஸ் அத்தனை பேரும் இந்த நபர்களிடம் கைகட்டி வாய்ப்புத்தி நின்று திருடுவதற்கான திட்டங்களை போட்டு கொடுக்கிறார்கள். இதுதான் திமுக ஆட்சி, அதிமுக ஆட்சி. இந்த ஆட்சிகளில் என்ன மாற்றத்தை கொண்டு வந்து விட முடியும்? ஒன்றும் கொண்டு வந்து விட முடியாது. மக்கள் சலிப்படைந்து எங்கே போகிறான்? விஜய்கிட்ட போகிறான். விஜயை இப்பொழுது சிபிஐ வழக்கில் பாஜக இருக்குகிறது, அதனால் எங்களை காப்பாற்றுங்கள். மறைமுகமாக விஜய் திமுகவிடம் உதவி கேட்டிருக்கிறார். நான் அடித்து சொல்லுவேன், விஜய் தனித்து நின்றால் திமுக வெற்றி பெறும். யாருக்கு லாபம்? விஜய்க்கு லாபம், திமுகவுக்கு லாபம். அப்போ இந்த சிபிஐ வழக்கு, சிபிஐ தடை எதற்காக? எங்கே உதிக்கப்பட்டது? அதிமுக விழித்து கொள்ள வேண்டும். எடப்பாடி விழித்து கொள்வதாகவே தெரியவில்லை. காரணம், விழித்திருக்கிற பொழுதே இந்த வீரமணி, வேலுமணி, தங்கமணி இவர்கள் ஒட்டுமொத்தமாக நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பைசா அவுக்கலை. அடித்த பணத்தை, கொள்ளையடித்த பணத்தை அதிமுகவில் ஒரு பைசா அவுக்கலை. கட்சியை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எடப்பாடிக்கு வந்துச்சு. அதில் தான் செங்கோட்டையன் கிளம்பிட்டார். இப்படி தமிழ்நாட்டு அரசியல் தற்கூரிகளிடம் மாட்டிக்கொண்டு இருக்கிறது. இதை ஒரு தலைவரிடம் எப்பொழுது இந்த அரசியல் கொண்டு போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.